ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் சேனல். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் முடித்த ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து கம்மிங் டேஸில் வரும். ஏற்கனவே லாஸ்ட் இயர் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த இயரும் வரும். உங்களுக்கு எந்த காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ், எந்த காலேஜுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் டே பை டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து ஆன்லைன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தான் கிளாஸ். ஒரு வேளை உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பைத்தான் வந்து பைத்தான், C++, ஜாவா எல்லா கோர்ஸுமே வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோவோட லிங்க், அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன். நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மினிமம் வந்து 99 ருபீஸ்லேருந்து பேசிக் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு +2 ரிசல்ட். அப்போ +2ல் ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வரப்போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. CBSE ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ணிக்காமல் இருக்கலாம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா 20th மேலே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நிறைய வந்துகிட்டே இருக்குது ரூமர்ஸ் அப்படிங்கிறதுக்காக அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரி, நாளைக்கு 6th அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 12th HSC +2 ரிசல்ட்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படி தான் சொல்லியிருக்கான். ஆன் Monday 6th May 2024 at 9:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன டைமுக்கு ரிலீஸ் பண்ணிடும்னு சொல்லிட்டு 2 days முன்னாடி எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க வேணாம், கண்டிப்பாக 9:30க்கு வரும். இப்போ எதுலேருந்து செக் பண்ணணும்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்தெந்த சைட்டில் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கே உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறது. சரி, இப்போ அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட், என்ன பண்ணலாம்? ரிசல்ட் வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஜினியரிங் போகணுன்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட் நான் சொன்ன மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக 9:30க்கு சூப்பரான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். என்ன அப்படின்னா, உங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்லேருந்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இந்த காலேஜ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சால் நீங்கள் செக் பண்ணுங்கள். 9:30க்கு நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஸோ இதற்கிடையில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க் எவ்வளோ இருந்தாலும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ எல்லா மார்க்ஸுக்குமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்களாக ஒரு கண்டிப்பாக எய்ம் பண்ணிட்டுருப்பீங்க, அது ரிலேட்டடாக படிச்சுட்ருப்பீங்க, இத்தனை இயராக படிச்சிருப்பீங்க. ஸோ அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நீட் எழுதியிருப்பீங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்தது எக்ஸாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ மார்க்ஸ் இருந்தாலும் சரி, 600க்கு என்ன மார்க் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண தாண்டி வந்தால் கூட தயவு செஞ்சு ஒரி பண்ணிக்காதீங்க. திஸ் இஸ் நாட் எண்டு. ரிப்பீட்டடாக சொல்கிறது தான். முக்கியமாக பேரண்ட் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு குழந்தைங்களை தனியாக அனுப்பாதீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இது மட்டும் எண்டு கிடையாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் இல்லை அப்படின்னா உங்களுடைய மார்க்குக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது. நாட் ஓன்லி இன்ஜினியரிங் எல்லாம் நீட் எழுதி டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க. அதை தவிர்த்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் நம்ம தேட ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் தேடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. தயவு செஞ்சு இதுதான் நமக்கு எண்டு அப்படிங்கிற முடிவு மட்டும் பண்ணாதீங்க, வெக்ஸ் ஆகாதீங்க. என்ன பண்ணலாம், நம்மளுடைய மார்க் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த மார்க் வந்திருக்கு, ஓகே ஹாப்பி, இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பேரண்ட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக 9:30 to 10க்குள்ளே நம்மளுடைய சேனல் கட் ஆஃப், அதாவது கமெண்ட் யுவர் கட் ஆஃப், நோ யுவர் காலேஜ் அப்படிங்கிறத வீடியோ வரும். எப்படி ஹவு டு கால்குலேட் எல்லா விஷயங்களும் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு 9:30க்கு ஷார்ப்பாக செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃபீல் ஃப்ரீயாக செக் பண்ணுங்கள். நல்லா எழுதியிருந்தீங்க அப்படின்னா 100% நல்ல மார்க்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, இவ்வளோ மார்க் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ நாளைக்கு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.